இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ரைட்டிங். ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்குள்ள பல விஷயங்கள்ல பிளெண்ட் பண்ணி கடைசியில் ஒரு சோஷியல் மெசேஜோட முடிகிற விதம் வரைக்கும் ரைட்டிங் பிரமாதமா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது அந்த ரைட்டிங். ரெண்டாவது இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டர் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் விஜய் ஆண்டனி சார். இதுல வந்து ரொம்ப சட்டிலா பண்ணியிருக்காரு. அஜய் திஷானா தான் இதுல அதிகமா வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவரு தான் இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஒரு ஹீரோக்கான மொத்த விஷயத்தையுமே இந்த படத்தை அவர் மேலதான் தெரிஞ்சிருப்பாங்க. அதை அவர் அழகா ரொம்ப கையாண்டிருப்பாரு. எந்த இடத்துலையுமே பெருசா ஒரு புதுமுக நடிகர் அப்படின்ற ஃபீலே கொடுத்துருக்க மாட்டாரு. அதை தாண்டி மகாநேஷ் சங்கரா இருக்கட்டும், பிரிகேடாவா இருக்கட்டும், சேஷ்விதாவா இருக்கட்டும், மற்ற கதாபாத்திரங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பொறுப்பு வந்து அவங்களோட நடிப்புக்கு எந்த விதத்திலையும் நம்ம குறை சொல்ற அளவுக்கு இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணாவது இந்த படத்தோட பின்னணி இசை விஜயாண்டனி சார் தான். பாடல்கள் இந்த படத்துல பெருசா இல்லை. ஸோ பின்னணி இசை வந்துட்டு நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு அந்த பயமுறுத்துற விஷயத்தை தான் பண்ணணும். ஒரு த்ரில்லர் படமோ ஹாரர் படமோ அதை இந்த படம் சரியா பண்ணியிருக்கு. மோரோவர் எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல இங்க சைலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கும். அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. நம்மளுக்கு இந்த படம் ரொம்பவே கட் ஷார்ட்டா ஒரு 2 hours 15 minutes முடிகிற அளவுக்கு எடிட்டிங் பர்ஃபெக்டா இருந்தது. அதை எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு பெருசா ஜம்கர்ஸ் ஆகாம அந்த படத்தோட இந்த கதையமைப்பு பயங்கரமா பிளெண்ட் ஆகி நம்மள அடுத்தடுத்த சீன் நம்மள அந்த சீட் ஏத்துல உட்கார வைக்கிற வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கு. ஸோ அந்த படத்தொகுப்பும் சரி, இயக்கமும் சரி சிறப்பாக பண்ணியிருக்காரு லியோ ஜான் பால். அது இல்லாமல் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, அது ஆர்ட் ஒர்க், இது எல்லாமே ஒரு டெக்னிக்கலா இந்த படம் பார்க்குறப்போ சிறப்பாக இருந்தது. எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவா எக்ஸைட்டிங்கா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஜயாண்டனி சார் படம் ஃபுல் படமும் ஃபுல் ஃபீலிங்கா இருந்தது. ஸோ அது வரைக்கும் எனக்கு திருப்தி தான்.